ஹே கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு வஷீஷாஸ் அஃபிஷியல். இன்றைக்கி என்ன வீடியோ, என்ன கண்டென்ட் எடுக்கிறதுனே தெரியல. நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருக்கேன். சரி, ஓகே, அவங்களோட ஹோம் டூர் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களுக்கே தெரியாமல் நான் அவங்க வீட்டை வந்து நான் ஷூட் பண்ண போகிறேன். இப்போ வந்து அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் கொஞ்சம் சீக்கிரமாக ஏஞ்சி வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாக ஏஞ்சிட்டேன். இன்றைக்கி வந்து க்ளீன் எதுவுமே பண்ணல. அவங்க எப்படி இருப்பாங்க, கேர்ள்ஸ் பேச்சுலர் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹானஸ்ட்டாக நான் காட்ட போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் காமெடியாகவும் இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. அதை மாதிரி இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அவங்களோட ரூம் G4. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் ரொம்ப பொறுமையாக தான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரூம் பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் மேலே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு, அதுக்கப்புறம் கீழே பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கீழேயே பார்த்துட்டிங்கன்னா என்ன இப்படி வச்சுருக்கீங்க ரூம்னு நினைப்பீங்க. பாய்ஸ் மட்டும் இல்லை, கேர்ள்ஸுமே இப்படி தான் வச்சுருப்பாங்க. ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஃபன். இப்படியுமே இருப்பாங்களா கேர்ள்ஸும், பாய்ஸ் மட்டும் கிடையாது, கேர்ள்ஸ் இப்படிலாம் இருப்பாங்க. ஸோ அதனால தான் அதை நான் ஷூட் பண்ணுறேன். ஹாஸ்டல்னால் அப்படி கிடையாது, நம்மளுக்கு குக் பண்ணிலாம் கொடுத்துருவாங்க. பட் கேர்ள்ஸ் பேச்சுலர் ஹவுஸ், அவங்களே குக் பண்ணணும், இதுக்கெலாம் டைமிங்கே இருக்காது அவங்களுக்கு. அது இல்லாமல் சீனியர் அக்கா 2 பேர் வர கிளாஸ் போயிட்டுருக்காங்க சாட்டர்டேவும் சண்டேவும். இதுதான் ஒரு ரூம். இது வந்து ஸ்டோரேஜ் ரூம். இதில் வந்து எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணிப்பாங்க. அவங்களோட திங்ஸ், அவங்க ட்ரெஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இந்த ரூம் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. எந்த ரூமில் தூங்க மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து திங்ஸ் எல்லாமே இந்த ரூமில் இருக்கும். இவ்வளோ தான் இந்த ரூமில் இருக்குது. இப்போ வந்து நம்ம கிச்சன் பார்க்கலாம். லைட் ஆஃப் பண்ணிடணும். கிச்சன் வந்துட்டோம். கிச்சன் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இருங்க, ஹாஸ்டலில் இருக்கும்போது எந்த ஒரு கஷ்டமும் அவ்வளோவா தெரியாது. ஆனால் வந்து நம்ம தனியாக வீடு எடுத்து குக் பண்ணி அதுக்கப்புறமேட்டு எல்லா வேலையும் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே கஷ்டம்தான். வந்து 8 o'clockலாம் பஸ் வந்துடும். அப்புறம் 3:30க்கு வந்துடுவாங்க. வந்த உடனே வந்து கிளாஸ் போயிட்டுருக்காங்க சீனியர்ஸ் அதெல்லாம். அதில் வந்து எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ ஹானஸ்ட்டாக உங்களுக்கு நான் காட்டணும், அதுக்காக தான் எந்த ஒரு க்ளீனே பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஹானஸ்ட்டாக காட்டுறேன். அது ரொம்ப இதுதான் கிச்சன். குட்டியாக தான் இருக்கும் கிச்சன். 4 பேருக்கு ஓகே. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கு, கேஸ் வாங்கிட்டாங்க இவங்க. இது வந்து சிங்க். நூடுல்ஸ் வந்து குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேக வச்சுருக்காங்க. இன்னும் குக் பண்ணல. இதுதான் கிச்சன். இப்போ நான் உங்கள் ஃப்ரண்ட் வியூவில் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம மெயின் ரூம் போய் பார்க்கலாம். அது சூப்பராக இருக்கும். இதுதான் மெயின் ரூம். இதுதான் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நான் ஒன்று காட்டுறேன். வாய்ஸ் வந்து கிளியராக கேட்குதான்னு தெரியல, ஃபேன் ஒரு ஓடிட்டுருக்கு. இதுதான் மெயின் ரூம். என்னோடய ஃப்ரெண்டு வந்து தூங்கிட்டு இருக்கா. இங்கே வந்து வியூ செம்மையாக இருக்கும் எங்கேயுமே. ஓகே, ஃபஸ்ட் வந்து இதுதான் அவங்களோட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. அப்புறம் யூனிஃபார்ம்ஸ். இதுதான் கொடி. எல்லார் வீட்லேயுமே இருக்குது. எல்லா துணியுமே இதிலே தான் காய போடுவாங்க.
நம்ம பாத்ரூம் போய் பார்க்கலாம். இங்கே எல்லாமே வந்து லூஃபால் லிக்யூட் ஃபேஸ் வாஷ் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் பாத்ரூம் டூர். இப்போ நம்ம டாய்லெட் பார்க்கலாம். வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டு 2 சிஸ்டருமே ஏஞ்சிட்டாங்க. அவங்க வந்து கிளாஸ் போயிட்டுருக்காங்க சண்டே. ஸோ அதனால் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமாக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இதே மாதிரி நான் உங்களோட ஹோம் டூர் போட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஐயோ வேணாம், ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, நல்லாவே இல்லை, வீடு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எடு, அப்போ போடு அப்படின்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் எடுத்துகிட்டேன், நான் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ தான் அந்த வீடியோவை அவங்க இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அவங்க சண்டேயும் ரெடி ஆகி கிளம்பி கிளாஸ் போயிட்டாங்க. நானுமே வீடியோ எடுத்துட்டேன். வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக இப்போ ஃபுல்லாகிடுச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஹோம் டூர் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இது வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு க்ளீனுமே பண்ணாமல் ஹானஸ்ட்டாக தான் நான் எடுத்திருக்கேன். அதுவும் அவங்க தூங்கும் போது அவங்களுக்கே தெரியாமல் நான் வீடியோ எடுத்திருக்கேன். மெயினாக வந்து அவங்களே இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும் போது தான் அவங்களே பார்த்துருப்பாங்க, ஏன்டி இப்படி எடுத்துருக்க, க்ளீன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பட் நான் ஹானஸ்ட்டாக தான் எடுப்பேன். அது இல்லாமல் ஹாஸ்டலில் இருக்கும் போது இந்த அவ்வளோவா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்காது நம்மளுக்கு. ஏன்னா குக் பண்ணி கொடுத்துருவாங்க, நம்மளோட ஒர்க் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளீனிங் வந்து நம்ம ரூம் மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இப்போ ரூம் வந்து ஸ்டே பண்ணி இந்த மாதிரி பிஜி அப்பார்ட்மெண்ட்லாம் ஸ்டே பண்ண ரொம்பவே கஷ்டம். ஏன்னா எல்லா வேலையும் அவங்க வந்து தனித்தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். மெயினாக குக் பண்ணணும். காலேஜ் வந்து 8 o'clock பஸ் வரும். அதுக்கப்புறம் 3:30க்கு முடியுதுன்னா கிளாஸ் வேறு போகிறாங்க. அதில் வந்து இந்த க்ளீன் பண்ணுறது, குக் பண்ணுறது, பாதி நேரம் வந்து வெளியே தான் சாப்பிட்றாங்களே. ரொம்ப தான் கஷ்டமே. இப்போ தான் எனக்கு தெரியுது ஹாஸ்டல் பெட்டர் ஏதோ அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்துக்கலாம். ஆனால் இது ரொம்பவே கஷ்டம் தான். இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் யார் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காமல் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக பார்த்தவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் நான் ஃபுல்லாக பார்த்தேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். நான் டாட்டா, பை பாய்.